லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது மகர லக்னத்தை பொறுத்த மட்டும் மகர லக்னத்துக்கு 1-2 குடைவராக சனி பகவான் வந்துடுவாருங்க. அப்படி வரும்பொழுது சனி பகவான் 2 குடைவராகவும் வர்றதுனால ரொம்ப குடும்பஸ்தானமாகவும் வருது, அதனால தனஸ்தானமாகவும் அந்த சனி பகவானே வந்துடுறாரு. அப்படிங்கிறப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லக்னாதிபதியாக இருந்தாலும் சனி தான் வீட்டை பார்க்கக்கூடாது. தான் வீட்டில் இருக்கிறதுமே நல்ல ஒரு நிலைமையில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, மற்ற கிரகங்களுடைய பார்வை அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அப்படி இருக்கும்போது இந்த மகர லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர், எல்லா லக்னத்துக்கும் நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மகர லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படிங்கிற முறையில் அவர் மட்டும் இவரை பார்த்துடவே கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இவங்க பார்க்காம இருந்தாலே அந்த ஜாதகம் நல்லாயிருக்கும். இதுதான் மெயின் விஷயம். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர லக்னத்திற்கு சுத்தமாக வரக்கூடாத திசை, ஆகாத கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய்ங்க. இந்த செவ்வாய் திசை வந்தது அப்படின்னாலும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மிதுன லக்னத்துக்கு எப்படி சொல்லுவோம், கன்னி லக்னத்துக்கு சொல்லுவோமோ அதே மாதிரியே கிட்டத்தட்ட இங்கே வந்து செவ்வாய் பண்ணிடுறாருங்க கெடுதல்களை. நம்ம பார்க்குறதுலே மொத்தமாக சூரிய திசையை விட மகர லக்னத்துக்கு சூரிய திசை தான் கெடுதல், சூரியன் தான் பகைன்னு சொல்கிறத விட இந்த செவ்வாயை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்க வேண்டியது வருது. ஏன் கேட்டிங்கன்னா, அவருடைய அமைப்பு வந்து இந்த லக்னத்துக்கு ரொம்ப கடுமையான கெடுபலன்களை வழங்குகிறார். இப்போ ஒருத்தருக்கு மகர லக்னத்தை பிறந்திருக்காங்க, பிறந்துட்டு அவங்களுக்கு செவ்வாய் திசை வரலை அப்படின்னா அவங்க முதல்ல அவங்க யோகாரங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, அவங்க ஒரு யோகாரங்க. செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசையில் பிறந்திருக்காங்க, இல்லைன்னா குரு திசையில் பிறந்திருக்காங்க. அவங்க செவ்வாய் திசை 90-100 வயசுக்கு மேலே வரும், அது கணக்கு இல்லை. அப்போ ஒரு பாதிப்புலேருந்து அவங்க விலகிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாயும் அந்த ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டார், அதாவது மறைந்து லக்னத்திற்கு மறைந்து சனிக்கு மறைந்து உட்காந்துட்டார் அப்படின்னா பெரிய பாதிப்புகளே அந்த ஜாதகத்துக்கு வராதுங்க. இதுதாங்க வந்து அமைப்பு. இப்போது மகர லக்னத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணுங்க, 2ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதியாக வந்துடுறாருங்க. அப்படி இருக்கும்போது கிடவே கூடாதுங்க, சனி சுத்தமாக கிடக்கூடாதுங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம செவ்வாயை பேசிகிட்டு இருக்கிறோம், அவர் வந்து கெட்டு போயிடணும், எங்கேயாச்சும் போய் இருக்கணும் அப்படிங்கிறோம். அதை விட முக்கியமான விஷயம், இவர் சுத்தமாக கெடவே கூடாது, ஆப்போசிட்டாக வருது பாருங்க. சனி வந்து லக்னாதிபதி, உயிர்காரகராகவும் வந்து 2ஆம் இடமான குடும்பம் நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்க, பொருளாதாரம் அதை விட முக்கியம் இல்லைங்க. இப்படி இருக்க 2 இடத்துக்கு இவர் அதிபதியாகி இவர் இந்த லக்னத்துக்கு கெட்டு போயிட்டாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? அதுக்கு அடுத்தபடியாக இந்த கெட்டு போய் அந்த சனி போய் உட்காந்து அந்த சனியை போய் செவ்வாய் பார்த்தாருன்னு எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள் அந்த கணக்கு எப்படி வருதுன்னு. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த செவ்வாய் சனியும் பார்க்கக்கூடாது, சனி நல்ல நிலைமையில் இருக்கணும், சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கணும். இந்த சனிங்க மகர லக்னத்துக்கு ராகுவோடு சேர்ந்துட்டாருங்க, சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து 8ல் உட்காந்துட்டாருங்க. இப்படி வச்சுக்குவோம், மகர லக்னம் 8ல் சனியும் ராகுவும். நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த கணக்கு எப்படி வருதுன்னு. 2ல் கேது வந்துட்டாருங்களா, அடுத்த பாயிண்ட் வந்துருச்சா உள்ள. இப்படி வந்தால் அவங்க வாழ்க்கை போராட்டமாக தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி இப்போ தான் சொன்னேன் 1-2 குடைவராக வர்றாருங்களா, அவர் போய் 8ல் போய் உட்கார்றாருங்களா. 8 யார் வீடுங்க? சுத்தமாக ஆகாத சூரியனோட வீடுங்க. அவ்வளவுதான், கெடுத்துருவார். அதுக்கு அடுத்தபடியாக ராகு 10ஆவதுக்கு ராகு வேறு, ராகுவுக்கும் சூரியனுக்கும் சுத்தமாக ஆகாது, சனிக்கும் சூரியனுக்கும் சுத்தமாக ஆகாது. 2 பேரும் சேர்ந்து போய் 8ல் உட்காந்து மறைஞ்சு. இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம், சனி கெட்டு போயிட்டாரா, சுத்தமாக கெட்டு போயிட்டாரா. அப்போ இந்த லக்னாதிபதியால் எப்படி ஒரு நல்ல மனநிலை மேலே அவரால் வாழ முடியும்? அதுக்கு அடுத்தபடியாக 2ஆம் வீட்டில் கேது வந்துடுவாரா, 8ல் ராகு இருக்கும்போது 8ஆம் கேது வந்துடுவாரா. அப்போ மொத்தமாக கெடுத்துட்டாரா அந்த ஜாதகத்தை. இது தாங்க அதில் உள்ள பிரச்சனைங்க. அதே சமயம் இந்த சனியும் ராகுவும் சேர்ந்து அவர்களை செவ்வாயும் பார்த்துட்டாருங்க, 5ல் உட்காந்துருக்காருங்க. செவ்வாய் உட்காந்துட்டு சனியை ராகுவை பார்த்துட்டாரு. யோசிச்சு பாருங்கள் அதோடைய நிலைமை. அப்படியே அவர் வந்து கெடுத்துவார். அந்த ஜாதகமே எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல யோகம் இல்லாத ஜாதகமாக அமைந்து விடுகிறது. இதுதான் இந்த செவ்வாயை பொறுத்த மட்டும். வேறு எங்கேயாச்சும் மறைஞ்சிருந்து இந்த செவ்வாயை சனி பார்க்காம, சனி செவ்வாயை பார்க்காம, ராகுனுடைய தொடர்பை சனி வாங்காமல் இருந்துட்டா அந்த ஜாதகம் யோக ஜாதகம்ங்க. அதே சமயம் சுக்கிரனும் 5-10 குடையவராக வந்து கெடாமல் ஒரு இடத்துல இருக்கணும், யாருடைய பார்வையும் இல்லாமல் சுக்கிரன் மட்டும் அந்த ஜாதகத்தில் இருந்துட்டாரு, பெரிய யோகாரங்க. நான் ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, சுக்கிரன் மட்டும் எந்த வகையிலையும் எந்த கிரகத்தினுடைய பார்வையும் வாங்காமல், இவரும் யாரையும் பார்க்காம, இவர் மட்டும் தனியாக ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சரியான யோகங்க. யாருக்குங்க? மகர லக்னத்துக்கு. அதே சமயம் 7 குடையவர் சந்திரன்,
7க்குடைய சந்திரன் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இருக்குது. சந்திரனும் சனியும் எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளக்கூடாது. நான் ஏற்கனவே செவ்வாய் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அந்த சந்திரன். இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சந்திரனும் சனியும் சேர்ந்தால் உடல் காரகன். இங்கே வந்து நான் கடக லக்கணத்துக்கு சொன்ன மாதிரி கடக லக்கணத்திற்கு உடல் காரகன் ஆத்ம காரகனாக சந்திரன் லக்னாதிபதியாகவும் வந்து இந்த சந்திரன் சனியோட பார்வை இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் மகர லக்னத்திற்கு இந்த சனியும் சந்திரனும் எந்த வகையிலையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இவன் பார்த்துக்கோங்க. இவர் வந்து 2 கூடையவர், 1 2 கூடையவருங்க, இவர் 7 கூடையவருங்க. இதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிடுறேங்க. மகர லக்னத்திற்கு இது வந்து சர லக்னம், சர ஸ்திர உபயத்தில் இது சர லக்னம். சர லக்னத்திற்கு 2 7 கூடையவர், 2 3 4 5 6 7, 2 7 கூடிய சனியும் சந்திரனும் மாரகாதிபதிகள். லக்னாதிபதியாகவும் வர்றார், லக்னாதிபதியாகவும் வந்து இதில் எத்தனை பிரச்சனை வந்து பாருங்கள். ஏன்னா லக்னாதிபதியும் வந்துடுறாரு, உயிர்காரகருங்க. அப்போ எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவர் இந்த லக்னத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு. அப்படி இருக்க இந்த சனியும் சந்திரனும் மாரகாதிபதி, லக்னாதிபதியே மாரகாதியாவது வந்து இந்த சந்திரனை 2 7 கூடையவர்கள் மாரகாதிபதியாக வரும்பொழுது இந்த சந்திரனும் சனியும் எந்த விதத்திலும் தொடர்புக்கூடாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எந்த விதத்திலும் அவர்கள் பார்த்துக்க கூடாது. பார்த்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திர திசையோ சனி திசையோ வந்தால் ரிஸ்க்குங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக உடல் சம்மந்தப்பட்ட வகையில் பாதிப்புகளை கொடுத்தே தீர்வார். மற்ற லக்னத்துக்கு சந்திரன் சனி எப்படி வந்திருக்காரு அப்படிங்கிற டாபிக் வேறு. அது வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவங்க சேர்ந்து இணைவை பொறுத்து நம்ம அது சொல்ல முடியும். அது காரகத்துவம் எப்படி வருது. ஆனால் இந்த இடத்துல 2 காரகத்துவமும் ரொம்ப மோசமாக வருது. இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசையோ சனி திசையோ வரக்கூடாது. அப்படி பார்க்கும்போது நம்ம நினைக்கலாம், சந்திர திசையும் சனி திசையும் வராமல் இருந்தால் அவங்க நல்லா தானே இருப்பாங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி இப்படி தானே வரும். சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கிர திசை இப்படி தான் வரும். மொத்தத்தில் நம்ம ஏதோ ஒரு செயினுக்குள்ளே மாட்டிடுவோம். பிறக்கும் பொழுது நாம் ஏதோ ஒரு செயினுக்குள்ளே மாட்டிடுவோம். இப்போ வந்து புதன் திசையில் பிறந்துட்டோங்க. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரியே வருவோம். சனி திசையில் பிறக்கலைங்க அவர். சனி திசை முடிஞ்சு புதன் திசையில் பிறந்த புதன் திசையில் பிறந்தால் புதன் இங்கே 17 வருஷம் புதன். அடுத்தது கேது 7 வருஷம் 24, சுக்கிரன் 20 வருஷம் 34 44, சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் 6 50 6 50, சந்திரன் 10 60. சந்திரன் வந்து சந்திர திசை வந்துருச்சுங்களா. இப்போ சந்திரனில் மாட்டிட்டாங்களா, சந்திர திசை வந்துருச்சு பாருங்க. இப்படி தான் ஏதோ ஒரு செயினுக்குள்ளே வந்து நம்ம மாட்டிடுவோம். அப்போ மாட்டும்போது சின்ன வயசில் வந்தாலும் அது பிரச்சனை தாங்க, வயசான காலத்தில் வந்தாலும் அது பிரச்சனை தாங்க. உடல் சம்மந்தப்பட்டவங்களை கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து மாட்டுது பார்த்தீங்களா. சனி திசை முடிஞ்சு புதன் திசையில் பிறக்கிறாங்கங்க. சனியும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்கங்க. இவங்க பிறக்கும்போது புதன் 17, கேது 7 24, சுக்கிரன் 20 44, சூரியன் 6 50, 50 to 60 சந்திர திசை கரெக்டாக வந்து மாட்டுது. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வர்றதுக்கு அவங்களுக்கு கடைசி காலத்தில் வருது. அவ்வளோதான் வித்தியாசம். இப்படி சந்திர திசையோ சனி திசையோ ஏறோ சரிங்க. இதுலேருந்து எப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னது தான், சந்திரன் சனியும் பார்க்காம இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாதிரி அமைஞ்சிருக்கணும் ஜாதகத்தில். அது நம்ம வாங்கிட்டு வர்ற கர்மம், அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. அதில் என்ன இருக்குதோ அதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். சந்திரன் சனியும் பார்த்துக்காமல் இருந்துட்டாங்க, இணையாமல் இருந்துட்டாங்க அப்படிங்கிறது முக்கியம். பார்க்குறத விட மோசம் இணைகிறது. இணையாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த சந்திரன்கிறவர் கலஸ்தஸ்தானாதிபதியாக வந்து சுபக்கிரகமாக வேற வர்றாரு. இந்த சந்திரன் என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கணுங்க. அம்சமான அமைப்புங்க. சந்திரனும் செவ்வாயும் இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம், நல்ல அமைப்புங்க. சந்திரனும் செவ்வாயும் சேர்றது அப்படி ஒரு யோக அமைப்பு. ஆனால் இந்த சந்திரனோட செவ்வாய் சேரும்போது அவர் யோகத்தை கொடுப்பார். அதையும் நம்ம பார்க்கணும். அதுக்காக நம்ம செவ்வாயை முழுசாக ஒதுக்கிடவும் முடியாது. எல்லாமே முக்கியம். ஏன்னா 4 11 கூடவராக வந்துடுறாருங்களா, சுகஸ்தானாதிபதியாக வந்துடுறாருங்க. இப்போ 7ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துட்டு தான் மனைவியால யோகம், அவ்வளவுதான். ஆனால் ஒன்று இதில் ஒரு முக்கியமான விஷயம், சனி இங்கேருந்து பார்த்துட்டாரு 3ஆம் பார்வையா, அவ்வளவுதாங்க. இந்த 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்கிறாங்க. 10ஆவதுக்கு சனி செவ்வாயையும் பார்த்துடுறாங்க. இந்த மாதிரி பார்த்துடாம அவங்க இருக்கணும். இல்லைங்க சனி இங்கே இருந்துட்டாருங்க, அப்போ பிரச்சனை இல்லை, பெரிய பாதிப்புகள் இல்லை. லக்னத்திற்கும் 6 8 வந்துடுறாரு, லக்னத்தை பார்க்கவில்லை. அதே சமயம் சனி
நட்பு வீட்டில் இருக்கிறார், சந்திரன் சனியை பார்க்கவில்லை. இப்படி தாங்க வரணும். ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். மகர லக்னத்தை பொறுத்த மட்டும் சந்திரன், செவ்வாய், சூரியன், குருவை கூட விட்டுடலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த செவ்வாய், சந்திரன், சூரியன் இவங்க 3 பேர் ஏதோ ஒரு வகையில் மறைஞ்சு வேறு பக்கம் இருந்து இந்த சனியினுடைய பார்வை இல்லாமல் அவங்க 3 பேர் சேர்ந்து சனியை பார்க்காம இருந்துட்டா சரியான யோகங்க. அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன்ங்க. இந்த சுக்கிரன் மட்டும் அம்சமாக இங்கே உட்காந்துட்டாருங்க. அம்சமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10ல் இருப்பதை விட கேந்திரத்தில் இருப்பதை விட 1 2 3 4 5 சுக்கிரன் உட்காந்துடணும். அம்சமான அமைப்பு. அதே சமயம் இந்த நல்ல அழகு போல் உட்கார்ந்துருக்கிற இந்த சுக்கிரனை போய் செவ்வாய் பார்த்துட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான், கெடுக்கிறதுக்குண்டான வழிகளை அவர் பண்ணிடுவார். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம். 5 10 கூடையவரை கெடுத்துடக்கூடாது. இந்த லக்னத்துக்கே யோகாக்காரன்னு பார்த்தா சுக்கிரன் மட்டும்தான் வருவார். நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலும் சுக்கிரன் மட்டும்தான் வருவார், வேறு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா 4 11 கூடையவர் ரொம்ப கெட்டவர். லக்னாதிபதியே இங்கே கெட்டவராக வந்துடுறாரு. 2 7 கூடையவராக வந்துடுறாரு. அதுக்கு அடுத்தபடியா இவர் 3 12 இவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. குருவை பற்றி அவர் 3 12 கூடையவர் வந்து நம்ம வீட்டில் சேர்த்து வச்சுருக்கிறதையும் சேர்த்து காலி விடுவார். அதனால் குருவையும் நம்ம சேர்த்துக்க முடியாது. இவரை எடுத்துக்கிட்டோம்னா 6 9 கூடையவராக வந்துடுவார். புதன் 50% நல்லவர், அவ்வளவுதான், பெருசாக சொல்ல முடியாது. 50% நல்லவர், ரொம்ப நல்லவர். சொக்க தங்கம் சுக்கிரன் மட்டும்தான் இந்த லக்னத்துக்கு. அதே சமயம் அந்த சுக்கிரனை வேறு எந்த கிரகங்களுடைய பாதிப்பும் இல்லாமல் தனியாக அவங்க பெரிய கோடீஸ்வரன், அவ்வளோதாங்க. இதுதாங்க வித்தியாசம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ராகுவும் சனியும் சேர்ந்துட்டாங்க. இங்கே கேது தானாகவே இங்கே வந்துடுவாரே. இப்போ வந்துருச்சுங்களா விட. இப்போ நீங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நான் சொல்லலை. இதை பாருங்கள், 8ல் போய் லக்னாதிபதி கெட்டு போயிட்டார். 10வதுக்கு இன்னும் கெடுக்கிறது மாதிரி ராகு கூட சேர்ந்துட்டார். சூரியனோட வீடு, யார் வீடு? சுத்தமாக ஆகாத சூரியனோட வீடு. அந்த வீட்டில் போய் ராகுவுக்கு சுத்தமாக கடும் பகை, சனிக்கும் கடும் பகை. 2 பேரும் சேர்ந்து 8ல் உட்காந்து 2ஆம் வீட்டை வேறு பார்க்குறாங்க. பாபத்துவம் பெற்று பார்க்குறாங்க. 10வதுக்கு கேது அங்கே உட்காந்து மொத்தமாக பட்டா போட்டார். குடும்பஸ்தானத்தை மொத்தமாக ஏன்னா சனியும் பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தையும் கெட்டுட்டார். சந்திரனும் போய் இங்கே உட்காந்துட்டாருங்க. அவ்வளோதாங்க. கல்யாண வாழ்க்கையிலேருந்து எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். கல்யாணமே அத்திப்பூத்தார் போல் சுக்கிரன் இங்கேருந்து ஏதோ ஒரு வகையில் பார்த்து நடந்தால் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனையே இருக்கும் வாழ்க்கையில். இதுதான் இந்த அமைப்பினுடைய ரொம்ப மோசமான அமைப்பு. மகர லக்னத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க, லக்னாதிபதியும் கெட்டவராக வருவதால் ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ மகர லக்னத்தில் பிறந்திருக்காங்க இல்லைங்க, சனி இங்கே உச்சம் அடைஞ்சிருக்காருங்க. லக்னாதிபதி 10ஆம் இடத்துல, இவர் 10ஆம் இடத்துல உச்சமடைகிறதுனால பெரிய யோகம் ஒன்றுமே கிடையாதுங்க. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்துல உச்சம் வந்து 4ஆம் வீட்டை சுத்தமாக கெடுத்துடுவார். அது முக்கியம். 10 இங்கே பாருங்கள், 1 2 3ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பார். 4 5 6 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். 8 9 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார். கல்யாணம் ஆகிறதெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் இவருக்கு பெரிய யோகா அமைப்புகள் கொடுக்கணும்னா இந்த வீட்டினுடைய அதிபதியான சுக்கிரன் இங்கே நல்லா இருந்தால் பரவாயில்லை. அதே சுக்கிரன் இங்கே சேர்ந்துட்டார்னா அது பெரிய யோகத்தை கொடுப்பது இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சனியும் சுக்கிரனும் சேருவது பெரிய யோகம் கொடுப்பது இல்லை. சனி கூட சேர கிரகங்கள் கெட்டு தான் போகுது. இந்த இடத்துல யோகாதிபதியாக இருந்தாலும் இந்த இடத்துல பிரயோஜனம் இல்லை. இதுதான் அதுக்கு விஷயம். அதே மாதிரி சனி வந்து இங்கே இருக்கக்கூடாதுங்க. சனி இங்கே இருக்கிறது கூட பெரிய பிரச்சனையாக வர்றது இல்லைங்க. 3ல் நான் பாவக்கிரகமாகி 3ல் சனி இருந்தால் 9ஆம் வீட்டை பார்ப்பார். இருந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய தொந்தரவுகள் கொடுப்பதில்லை. ஏன் கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்தபடி 5ஆம் வீட்டையும் பார்ப்பார். இருந்தாலும் சுக்கிரனும் நல்ல இடத்துல இருந்தால் அந்த பெரிய கெடுபல்களை அவர் வழங்குவதில்லை. அதே சமயம் நம்ம எவ்வளோ பேசினாலும் இந்த சனியை செவ்வாய் பார்த்தக்கூடாது, செவ்வாய் சனியை பார்த்தக்கூடாது, சந்திரன் சூரியன் செவ்வாய் ஏதோ ஒரு வகையில் சனியோட தொடர்பு கொள்ளக்கூடாது. இப்படி இருந்துட்டால் அந்த யோகம் கொடுக்கும். உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.